இப்போ நடிகர்கள் கட்சி தொடங்கி போட்டியிட்ட முதல் தொகுதி எது? அதுல அவங்க வின் பண்ணாங்களா? இல்லாட்டா தோல்வி அடைஞ்சாங்களா? அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். எங்க அப்பா அம்மா வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்களுடைய எலெக்ஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. சோ அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவர் வந்து முதலா அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில தான் போட்டியிட்டாரு. ஆனா 29,378 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் நடிகர் திலகம் அவங்க கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமா, இவர் வந்து தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்ற கட்சியை தொடங்கியிருந்தாரு. இவர் வந்து முதல்ல திருவையாறு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டாரு. ஆனா 10,643 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டாரு. நெக்ஸ்ட் டிஆர் அவங்க கூட ஆமா. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமா, டிஆர் வந்து தாயக மறுமலர்ச்சி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கியிருந்தாரு. இவர் வந்து பர்கூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டாரு. இவர் வந்து 37,215 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டாரு. நவரச நாயகன் கார்த்திக் அவங்க கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம். அவங்கள பத்தி சொல்லுங்க. ஆமா, அவர் வந்து அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி. இவர் வந்து விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டாரு. ஆனா 17,336 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டாரு. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் அவங்க கூட சமத்துவ மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆமா, இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தென்காசி சட்டமன்ற தொகுதியில 2011ல போட்டியிட்டாரு. ஆனா 22,967 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சிட்டாரு. உலக நாயகன் அவங்க வந்து ரீசெண்டா ஒரு 5 இயர்ஸ் பிஃபோரா கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன்ல வந்து போட்டியிட்டாங்க. எந்த தொகுதி எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றின்னு சொல்லிடுங்க. ஆமா, இவர் வந்து 2021ல வந்து கோவை தெற்குல வந்து போட்டியிட்டாரு. ஆனா 1,728 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டாரு. எல்லாருக்கும் பிடித்த ஒரு உன்னதமான மனிதர் வந்து கேப்டன். அவங்க வந்து எந்த தொகுதியில வந்து போட்டியிட்டாங்களோ சொல்லிடுங்க. ஆமா, இவர் வந்து 2006ல விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டாரு. இவர் வந்து 13,777 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுட்டாரு. ஓகே. ஆனா இப்போ வந்து புதுசா ஒருத்தர் வந்து நடிகர் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காரு, நம்ம தளபதி விஜய். இவர் வந்து எந்த தொகுதியில போட்டியிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருடைய சூஸ் வந்து மேபி மதுரை அதான் இருக்கும். சென்னையில அவர் போட்டியிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தளபதி விஜய் எந்த தொகுதியில போட்டியிட்டா நல்லா இருக்கும், எதுக்காக அந்த தொகுதியில போட்டியிடணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.